நான் டாக்டர் ராமசுப்ரமணியன் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் கன்சல்டண்ட்டாக இருக்கேன். இப்போ கோவிட் திரும்பி வந்திருக்கு. இது முதல்ல வந்த கோவிட் மாதிரியா இப்போ வேறு ஒரு ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு வந்திருக்காங்கிறது தான் ஒரே பரபரப்பான கேள்வி. இப்போ நம்ம கோவிட் 5 வருஷமாக கோவிட் கிட்டே இருந்திருக்கோம். அண்ட் இந்த மாதிரி கோவிட் போன்ற வைரஸ்கள் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். இங்கிலீஷில் மியூட்டேஷன் சொல்லுவோம். நம்ம இன்ஃப்ளூயன்ஸா கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, ஃப்ளூ. இந்த ஃப்ளூ வைரஸும் கிட்டத்தட்ட கோவிட் மாதிரி தான் ஆரம்பிச்சது ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி. அண்ட் இந்த வைரஸ்ல ஏற்படக்கூடிய அந்த ஜீன்ஸ்ல மியூட்டேஷன்ஸ் மாறுதல்கள்னால அதோட வீரியம் அப்பப்போ ஜாஸ்தி ஆகும் குறையும், அதோட பரவக்கூடிய தன்மை ஜாஸ்தியாகும் குறையும். இந்த மாதிரி பல வருஷங்களாக போயிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் இப்போ கோவிடும் மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தா கோவிட் நம்மளுக்கு இடையே பல வருஷங்கள் இருக்க எதிர்பார்க்கலாம். இது அப்பப்போ மாறுதல் ஏற்படலாம். ஃபார்ச்சுனேட்லி இப்போ நம்ம கூட ஸ்ப்ரெட் பண்ற கோவிட், இந்த JN1 மியூட்டேஷன் சொல்றோமே, இந்த ஸ்ட்ரெயின் சொல்றோமே, இந்த ஸ்ட்ரெயின் ரொம்ப ஒரு சப்பையான ஸ்ட்ரெயின் தான். அதாவது பயங்கர சிவியர் இன்ஃபெக்ஷன்ஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெயின் கிடையாது. ஆனா ரொம்ப ஈஸியா ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவக்கூடிய தன்மை படைச்ச ஸ்ட்ரெயின் இது. ஸோ டிரான்ஸ்மிசபிலிட்டி இஸ் ஹை, ஆனா விருலன்ஸ் இஸ் புவர். ஸோ இதனால இப்ப பரவக்கூடிய நோய் எல்லாமே சாதாரணமாக ஜலதோஷம், தொண்டவலி, காய்ச்சல், உடம்பு வலி ஒரு 3-4 நாள் இருந்துட்டு தானா சரியா போயிடுறது. 5வது நாளுக்கு மேல அவங்க நார்மலா வேலையை பார்த்துன்னு போறாங்க. ஆனாலும் இதோட டிரான்ஸ்மிசபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கிறதுனால நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்படுறது. இந்த மாதிரி நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்படும் போது என்ன விளைவுகள்? 75-80 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு, எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப பெருமனா இருக்கிறவங்களுக்கு, வேற நிறைய ஹார்ட் ஃபெயிலியர், லங் டிசீஸ், கிட்னி டிசீஸ், லிவர் டிசீஸ், இந்த மாதிரி நிறைய கோமார்பிலிட்டிஸ் சொல்லுவோம். இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கிறவங்களுக்கு இது மைல்டு கோவிட் ஆனா கூட இந்த எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறவங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் ஆர் சிவியரிட்டி ஜாஸ்தியா இருக்கலாம். ஸோ நிறைய பேர் கோவிட்னால இப்போ அட்மிஷன் வர நேருது. ஆனா இது டைரக்டா கோவிட்னால விளைவு ஏற்படுறதை விட கோவிட்னால அவங்களுடைய கோமார்பிலிட்டிஸ்னால எல்லாம் சேர்ந்து சிச்சுவேஷன் சீரியஸா போறதுனால அதனால காம்ப்ளிகேஷன்ஸ் வர வாய்ப்பு தான் ஜாஸ்தி.